சார் நான் இது கேட்க நினைச்சது இதுதான். ஓய்வூதிய நிதி மற்றும் ஒழுங்காற்று ஆணையத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கிட்ட இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு பார்ட் நிதியை அரசு செலுத்தல, இந்த ஃபண்டை தமிழ்நாடு கவர்மெண்டே தான் வச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது கொடுக்கறதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அதான் இதுக்கு முன்னால் இருந்த நிதியமைச்சர் ராஜன் அவர்களும் தவறா பேசிட்டார். அதாவது இந்திய நாட்டிலிருந்து எல்லா மாநிலத்திலையும் சேர்த்து மாநில அரசு ஊழியர் 6,32,607 பேர் இதில் உறுப்பினராக இருக்காங்க. 6,32,607 பேர். இது 31/5/2004 கணக்குப்படி. கவுண்ட் கம்மியா இருக்கு சார். இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கவங்க நான் சொல்றேன். மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் 3,47,269 பேர். இப்ப அது 6 லட்சமா மாறிடுச்சு. அதாவது உறுப்பினர் ஆயிருக்கிறவங்க, நியூ பென்ஷன்ல புதிய திட்டத்துல சேர்ந்து இருக்கிறவங்க. ஓ அப்படி சொல்லி இவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் 10,53,858 கோடி. நல்லா ஞாபகம் வச்சுக்க கணக்கு. 10 லட்சம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள். ஓகே 6,14,000 பேர். அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் 73,574 கோடி. இது தனியா இருக்கு. 73,574 கோடி. ஓகே. இப்ப என்ன பிரச்சனை? எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. அன்னைக்கு இருந்த ராஜன் தப்பா சொன்னாரு, அதுல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க சேரவே இல்லை, அதனால வெளியே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் நல்லா முருகன் சொன்னார், நாங்க மேடையில பேசும்போது சொல்லுவோம், கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசு, மேய்க்கிறது கழுதையா இருந்தாலும் கவர்மெண்ட் கழுதையை மேய்ப்போன்னு தான் வேலைக்கு வந்தோம். ஏன்னா பென்ஷன் உண்டு, வேற என்ன, ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, ஓய்வூதியம் இருக்கு, இது 2 தான் காரணம். அதுக்காக வேலைக்கு அரசு ஊழியரா வந்தோம். இன்னைக்கு அந்த பென்ஷனும் இல்லை. அதுல இப்ப என்ன பிரச்சனை? ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, பணம் செலவாகும். இப்போ ஒரு சாதாரண மக்கள் கேட்டாங்களே, இவனுங்களுக்கு சம்பளம் வேற கொடுத்துட்டு அவனுங்க காரில் வர்றானுங்க, இவனுங்களுக்கு இன்னும் கொடுக்கணுமா, இருக்கிறதையும் பிடுங்கணும்னாரு. அவருக்கு என்ன அனுபவம்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன, நம்ம எல்லாருமே பொருளாதாரத்தை தலையிலா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இருந்த நம்முடைய பிடி ராஜனா அவர் தியாகராஜன் தப்பா தான் சொன்னார். என்னன்னா, இவங்களுக்கே கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு. இப்போ அதுதான் அந்த சாதாரண ஊழியர் கேட்கிறார், எனக்கு பணம் கொடுத்தா நான் என்னங்க பண்ணுவேன்? இல்ல உங்களிடம் ஒரு பணம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட பணம் கொடுத்தா, இல்ல இவர்கிட்ட பணம் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சாதாரண மக்கள் கையில் பணம் கிடைத்தால் அது வளர்ச்சியின் அறிகுறி. இன்னைக்கு நம்முடைய முதல்வர் சொல்றாருலங்க, 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டம், மாணவர்கள் நான் முதல்வர் திட்டத்துல 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய் படிக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் இந்த பணம் எல்லாம் எங்க கொண்டு போய் IMFல, வேர்ல்டு பேங்க்ல, ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க்ல, இல்ல வெளிநாட்டு வங்கியில போய் பினாமி பேர்லயா போட்டுறோம்? இது எங்க பண்பு? எனக்கு கொடுக்கிற ஓய்வூதியம், எனக்கு கொடுக்கிற சம்பளம் இந்த நாட்டுக்கே திரும்ப வருகிறது. இதுதான் பொருளாதாரம், இதுதான் பொருளாதார சுழற்சி. எனக்கு கொடுக்கிற பணம் போய் மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட்ல பொருளாக மாறி மறுபடியும் பணமாக மாறுகிறது. அதனால தப்பா புரிஞ்சுட்டு பேசுறார். அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க எல்லாம் டாடா பிர்லாவோட பேரனுங்க இல்ல, அதானி அம்பானியோட மாமா மச்சானுங்க இல்ல, சாதாரண விவசாய தொழிலாளர்கள், சாதாரண மக்களுடைய குழந்தைகள் தான் அரசாங்கத்துல ஊழியர்களா வேலை செய்யறாங்க. ஒண்ணு. அடுத்தது பேசப்படுறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பணம் தாங்க முக்கியமான விஷயம். இப்ப 6,14,175 பேர் சேர்த்து வச்சிருக்கிற பணம் 73,974 கோடிங்க. நல்லா கணக்கு போட்டு 574 கோடி. சாரி, படிக்கும்போது தப்பு படிச்சேன். இதுல என்ன விஷயம்னா, ஒரு வருஷத்துக்கு ஓய்வு பெறுகிறவர்கள் அப்படின்னு பார்த்தா 3%. ஓகே. அப்ப மொத்த அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை நீங்க கணக்குல போட்டுக்கிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் வருஷம் ஓய்வு பெறுவாங்க. இப்ப புதிய பென்ஷன்ல சேர்ந்து 38,129 பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள். அவர் சொன்னார்ல 23 வருஷமா ஒண்ணுமே இல்லாம. அதுக்கு இறந்தவர்கள் 7,256 பேர். இங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இறந்த குடும்பம் இருக்கு பாருங்க, அவங்க சேர்த்து வச்ச பணம், அரசாங்கம் போட்ட பணம், அது மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது. கருணை கொடைன்னு சொல்லுவாங்க, அதாவது பணிக்கொடை, அதுவும் கிடையாது. இது இது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவில் உருவாகக்கூடாது. இது சட்டத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. ஒரு தொழிலாளி செத்து போனா அவனுக்கு கருணை பணிக்கொடை கொடுக்கவில்லை என்பது சட்டத்துக்கு விரோதமானது. 1972 பணிக்கொடை சட்டத்துக்கு எதிரானது ஒண்ணு. இப்ப எவ்வளவு பென்ஷன் நம்ம கொடுக்கிறோம்? ஒரு வருஷத்துக்கு 42,468 கோடிங்க. நல்லா நீங்க கவனிங்க. இதே பணம் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 14.2%. ஆனா 17, 18, 19 16 17% மேல ஓய்வூதியத்துக்கு செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஓய்வூதியத்துக்கான பணம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப 42,000 கோடி தான். இப்ப நாங்க சேர்த்து வச்சிருக்க பணம் 73,000 கோடி. நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு. நீங்க இந்த 73,000 கோடி எங்க இருக்கு?
தனியா ஒரு அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, ட்ரெஷரி பில்ல போட்டிருக்கீங்க, எல்ஐசில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மியா வருது. இப்ப அரசாங்கத்துக்கு நஷ்டம். நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பணத்தையே சுழல் நிதியாக பயன்படுத்தி, நான் இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, 1954 ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது மத்திய அரசு ஊழியர்கள் சேர்த்து வச்சிருந்த கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஒரு போர்ஷனை சேர்த்து வச்சிருந்த பணத்தை அப்படியே சுழல் நிதியா எடுத்துக்கொண்டு தான் ஓய்வூதியம் கொடுத்தாங்க. இன்னைக்கு எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஓய்வூதியம் என்பது அவர்கள் சேர்த்து வச்சிருக்கிற சேமிப்பில் இருந்து தான் வழங்கப்படுகிறது. இப்ப மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு 73,000 கோடினா அதுல பாதி கிட்டத்தட்ட 36,000 கோடி 40,000 கோடின்னு வச்சுக்கோ. 40,000 கோடி உங்க கையில இருக்கு. ஒரு வருஷத்துக்கு செத்து போனா செலவானா எவ்வளவு ஆகுங்கிற கணக்கு நான் போட்டேன். 30,000 பேர் ரிட்டையர் ஆனா அவருக்கு 50 லட்சம் கொடுத்தீங்கன்னா 15,000 கோடி தாங்க செலவு ஒரு வருஷத்துக்கு. இந்த 73,000 கோடி இருக்குல்ல, அது இன்னும் 2 வருஷத்துல 1 லட்சம் கோடியா மாறிடும். அப்ப அரசாங்கம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியத்துக்கான தொகை இந்த பட்ஜெட்லேயே அது விதி 50 கிராண்ட் 50ல தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா வருஷம் வருஷம் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ 6,14,000 பேருக்கு கொடுப்பதில் ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எனக்கு என்ன வருத்தம்னா, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மாநாட்டுக்கு வர்றாரு, அரசு ஊழியர் மாநாட்டுக்கு, ஆசிரியர் மாநாட்டுக்கு போறார். அவங்கள்ட்ட சொல்றாரு, உங்களுடைய ஸ்டாலின் முதல்வராக வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்றார். ஆனா கொண்டு வராதுக்கு காரணம் என்ன சொல்றாரு நிதியமைச்சர்? கடன் அதிகமாயிட்டு இருக்கு. உங்களை விட கடன் அதிகமா இருக்கிற மாநிலம் பஞ்சாப், உங்களை விட கடன் அதிகமா இருக்கிற மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம், அப்போ கர்நாடகா, இவங்க எல்லாம் கடன் அதிகமா இருக்கும் போதே பழைய ஓய்வு திட்டத்தை மாறி இருக்காங்க. அதனால அது ஒரு பிரச்சனை இல்ல. மத்திய அரசாங்கத்தின் கடன் இப்ப 2 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. அதனால நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, இந்த அரசு ஊழியரோட குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க வந்து எனக்கு போலீஸ்காரங்களை பார்த்தாவே கோவம் வருங்க, தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்காதான். ஆனா அவன் வேலையை நினைச்சு பாருங்க. எனக்கு ஒரு ரெவன்யூ ஆபீஸில் பார்த்தா தாசில்தாரை பார்த்தாவே கோவம் வரும், ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல. ஆனா அவன் செய்யற வேலையை பாருங்க. எவனோ செத்து போனா, நல்லா கவனிங்க சார், எவனோ செத்து போனா, எவனுக்கோ விபத்து ஏற்பட்டா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறவன் 2 பேர் தான், அந்த போலீஸ்காரரும் அந்த ரெவன்யூ இலாக்காவை சேர்ந்தவர் தான். எப்போ இவங்க செத்து போனவருடைய உடல் அடக்கம் செய்கிற வரையில் அண்ணன் காத்திருக்க மாட்டான், அப்பா காத்திருக்க மாட்டான். ஆனா அரசாங்க ஊழியர் தான் காத்துக்கிட்டு இருந்து அடக்கம் பண்றவர்ல அமைதியை நிலைநாட்டி வர்றவன். அப்ப அவனுக்கு என்ன நீங்க உதவி செய்றீங்க? கொரோனா வந்ததுங்க, டாக்டர் செத்து போனா, மருத்துவ ஊழியர்கள் செத்து போனா, முன்கள பணியாளராக இருந்து வேலை செஞ்சு இன்னைக்கு மக்களை காப்பாத்தினா, இன்னைக்கு அவ செத்து போனா எதுவுமே இல்லையே. அப்ப தமிழ்நாடு முதல்வர் எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாதையும் செய்திருக்கிறார். காலை உணவு திட்டம் என்பது சாதாரண திட்டம் கிடையாது, உலக நாடுகளே பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த காலை உணவு திட்டத்தின் காரணமாக பள்ளிக்கு வரும் குழந்தைகள் அதிகரித்திருக்கிறார்கள். 1000 ரூபாயில சொல்லிடுறேன், 1000 ரூபாய் வழங்குகிற காரணத்தினால் படிக்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி சொல்லாதையும் செய்திருக்கிற முதல்வர் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லா தொழிற்சங்கத்தின் கோரிக்கை.